7th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான மேத்தமெட்டிக்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரீவியஸில் நடந்தது அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ண தமிழ் இங்கிலீஷ் எப்படி உங்களுக்கு 10% எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரியே இந்த மேத்தமெட்டிக்ஸும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா எந்த டெஸ்ட்டுக்காக இருந்தாலும் 60 மார்க்குன்னு சொல்லும்போது முதல் 20 உங்களுக்கு ஒன் வேர்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 சூஸ் த பெஸ்ட்டு, அடுத்த 10 பார்த்தீங்க அப்படின்னா கொடிட்ட இடத்தை நிரப்புக. இந்த இதுக்கு நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய fill in the blanks அடுத்ததுக்கு சூஸ் த பெஸ்ட் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். புரியுங்களா? அடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த 10 2 மார்க்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக 4 5 3 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, அதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கும், ஏன்னா 7th பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இருக்குது அட்டன் பண்ணுறதுக்கு. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இது எந்தெந்த எக்ஸசைஸில் இருக்குது எக்ஸாம்பிளில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுவேன். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஏன்னா 1.5 days இருக்குது, நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது, அதுபோல் நாளை மறுநாள் மார்னிங் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படிங்கிறனால இதில் இருக்க இதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அளவுகோல் மற்றும் கவராயத்தை பயன்படுத்தி ஏபி = 9 சென்டிமீட்டர் அளவில் செங்குத்து இருசம வெட்டி வரைக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இன்னொன்று அளவுகோல் மற்றும் கவராயம் மட்டும் பயன்படுத்தி 9 டிகிரி கோணம் வரைக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? 90 டிகிரியில் ஒரு கோணமும் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள செங்குத்து இருசம வெட்டியும் உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த 2ல் 1 தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. இதில் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா உங்களுக்கு அந்த நம்பர்ஸை மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த 2 சம் மட்டும்தான் உங்களுக்கு 7th இருக்குது. அதனால் அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் 36ல் சுருக்கு கேட்டிருக்காங்க இல்லையா, அது அடுத்து கொஸ்டின் நம்பர் 38ல் இருக்கக்கூடிய சீலா 4 நோட்டு புத்தகத்தை ரூபாய் 32க்கு வாங்கினார். அவர் அதே அளவுள்ள 10 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும், அந்த ஒரு சம்மும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 40ல் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சல்காரர் 838 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார் எனில் அவர் 9 மணி நேரத்தில் எத்தனை கடிதங்களை பிரிப்பார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த ஆண்டு கேட்கக்கூடியது. இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்ததாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே பேக்கில் வந்து நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ இருக்கும், அதை பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.